எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்னைக்கு நம்ம ஒரு வித்தியாசமான நார்த் இந்தியன் தோசை ரெசிபி தான் பார்க்க போறோம். இது அவங்க சீலான்னு சொல்லுவாங்க. இது நம்ம இன்ஸ்டன்ட்டா கடலை மாவு வச்சு செய்யக்கூடிய ஒரு தோசை. ஈவினிங் டிஃபன்ஸ்க்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். வாங்க இப்போ இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த இன்ஸ்டன்ட் கடலை மாவு தோசை பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் பவுல்ல 1.5 கப் கடலை மாவு போடுங்க. இதுல இப்போ மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 டீஸ்பூன் ஓமம், 1 டீஸ்பூன் கசூரி மேத்தி போடுறேன். நெக்ஸ்ட் நம்ம காய்கறி எல்லாம் சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு வெங்காயம் பொடியா நறுக்குனது, ஒரு துண்டு இஞ்சி பொடியா நறுக்குனது, ஒரு பச்சை மிளகாய் பொடியா நறுக்குனது, ஒரு கேரட் துருவினது, ஒரு துண்டு கொடமிளகாய் பொடியா நறுக்குனது, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பொடியா நறுக்குனது, கொஞ்சம் பொடியா நறுக்குன கொத்தமல்லி சேர்க்கிறேன். இது ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி காயெல்லாம் கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். மாவோட எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் 1/2 கப் தண்ணி ஊத்துறேன். ஊத்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ இன்னொரு 1/2 கப் தண்ணி ஊத்துறேன். ஊத்திட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. பாருங்க, மாவு பார்க்கவே இப்போ சூப்பரா இருக்கு. மாவு ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. கொஞ்சம் எடுத்து ஊத்துற மாதிரி தான் இருக்கணும். எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நம்மளோட தோசை மிக்ஸ்சர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம தோசை போட ஆரம்பிக்கலாம். தவாவை சூடு பண்ணி அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே மெயின்டைன் பண்ணுங்க. 2 கரண்டி மாவு எடுத்து ஊற்றி லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணுங்க. நம்ம ரொம்ப மெலிசாவும் பண்ணலை, அதே மாதிரி ரொம்ப திக்காவும் பண்ணலை. இது சின்ன சைஸ் பேன் கேக் மாதிரி பண்ணுறோம். மாவு ஊற்றுனதுக்கு அப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமுக்கு இன்க்ரீஸ் பண்ணுங்க. இது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். திருப்பி போடுறதுக்கு முன்னாடி மேலே கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி இப்போ திருப்பி போடுங்க. லைட்டாக ப்ரெஸ் பண்ணிட்டு இன்னும் ஒரு 2 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. பாருங்க, கடலை மாவு தோசை எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இப்போ நம்மளோட கடலை மாவு தோசை வெந்துடுச்சு. எடுத்து நல்லா சூடாக சர்வ் பண்ணுங்க. நான் கார சட்னி அப்புறம் புதினா சட்னி வச்சு சர்வ் பண்ணுறேன். நம்ம சேனலில் இருக்கிற மற்ற ஸ்நாக்ஸ் ரெசிபியோட லிங்க்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இது நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு டிஃபனுக்கெல்லாம் நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். கண்டிப்பாக எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now, so you can place your orders on 21frames.in.